விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு புதிய வேவ் மட்டும் இல்ல, ஒரு நம்பிக்கையும் உருவாகி இருக்கு. இது சாதாரண பொலிட்டிக்ஸ் இல்ல, இது சேஞ்ச் வேண்டிய மக்கள் குரல். விமர்சனங்களும் வரும், நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும். உண்மையா இருக்கிற விஷயத்தை யாராலும் நிறுத்த முடியாது. இது ஒருத்தரின் ஜர்னி மட்டும் இல்ல, இது மக்கள் எல்லோரின் மூமெண்ட். இப்போ பலர் எமோஷனல் ஆகுறாங்க. விஜய் அவர்கள் சிஎம் ஆகியே ஆகணும், விஜய்க்காக எதுவும் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு. ஒருத்தங்க மேல பாசம் இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு எமோஷனலா ஆகக்கூடாது. உண்மையான சப்போர்ட் என்னன்னா கண்ட்ரோல், டிசிப்ளின் சப்போர்ட். தவறான பாதைக்கு போகாததான் உண்மையான அன்பு. சமீபத்துல விஜய் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்ற போது அந்த கூட்டம், அந்த அன்பு, அந்த வரவேற்பு, அது ஒரு கிரௌட் இல்ல, அது ஒரு பெரிய அழகினே சொல்லலாம். அப்புறம் பனையூரில் நடந்த மீட்டிங் சாதாரண மீட்டிங் இல்ல, அது ஒரு ப்ரிப்பரேஷன். ஒரே ஃபோக்கஸ் மே 4. அது ஒரு தேதி மட்டும் இல்ல, அது எல்லா மக்களும் எதிர்பார்க்கிற ஒரு தீர்ப்பு நாள். என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால டிசிப்ளின் முக்கியம், வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், பொறுப்பு அதிகம். வெற்றி வந்தாலும் அது கொண்டாட்டத்துக்கு மட்டுமில்ல, அது ஒரு பொறுப்புக்கு ஆரம்பம். ஓவர் செலிப்ரேஷன் ஒரு செகண்ட்ல ப்ராப்ளம் ஆகிடும். எதுவா இருந்தாலும் மக்கள் பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த சேஞ்ச் எல்லாமே மக்களுக்காகத்தான். இப்போ ஒரு விஷயம் வைரலா போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, எலெக்ஷன் சென்டர்லயே ஜனநாயகன் மூவியை பார்த்து அதை போட்டோ பிடிச்சி போஸ்டும் பண்ணிருக்காங்க. அதுக்கான விசாரணையும் நடந்துகிட்டு வருது. இப்போ முழு தமிழ்நாடு கேட்கறது ஒரே கேள்விதான், இந்த சேஞ்ச் உண்மையில் நடக்குமா? சிலர் டவுட் படலாம், ஆனா ஒரு உண்மை, விஜய் அவர்கள் ஒரு ஹைப் மட்டும் கிரியேட் பண்ணல, ஒரு மூமெண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் சொன்ன முக்கியமான விஷயம், நான் சிஎம் ஆயிட்டா மக்களை நேரடியாக வந்து சந்திப்பேன்னு சொன்னது. முதல்வன் படத்துல ஒரு நாள் முதல்வனாக இருந்த அர்ஜுன் செஞ்ச சீன் மாதிரியே இருக்கு. அது சினிமாவா, டுமாரோ ரியாலிட்டியா? சிஎம் விஜய்னு ஒரு நாள் வருமா? அந்த ஆன்சர் ஒரு நாள் தான் சொல்லும், மே 4. இதை ரொம்ப ஆவலா நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பெரியவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காம சோசியல் மீடியால சின்ன குழந்தைங்க தூக்க கலக்கத்துல இருந்துச்சு கூட, அம்மா விஜய் மாமா ஜெயிச்சிட்டாரா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். காமா இருங்க, சேஃபா இருங்க. உங்க ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.